பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்னவா இருக்கா? அநேகமாக இருக்குது. என்ன நினைவுகள் அநேகமாக இருக்குது, திட்டங்கள் அநேகமாக இருக்குது. இருதயத்தின் திட்டங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள், யோசனைகள், நோக்கங்கள், நினைவுகள், இப்படியே பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னவா இருக்கா? அநேகமாக இருக்கான். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன முயற்சி எடுக்கலாம், அவை மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்கள் எப்படி இருக்கா? அநேகமாக இருக்கா. 1-2 சொல்லப்படலாம், அநேகன் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எண்ணம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சிந்தனை, யோசனை, நோக்கம், நினைவு, திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய தாட்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனை, நம்ம எண்ணங்களை என்ன நினைக்கிறன்ற காரியங்கள் அநேகமாக இருக்குது. ஆனாலும் வேதம் சொல்லுது கர்த்தருடைய யோசனை நிலை நிற்கும். சஜஷன், ஐடியா, அட்வைஸ், தாட் அப்படின்னு சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. சிந்தனை, கருத்து அல்லது ஆலோசனை, திட்டம் சொல்லப்பட்டிருக்கு. நோக்கம் எப்படி இருக்குமா? கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும். கர்த்தர் தம்முடைய நோக்கங்களை நித்திய காலமாக்குவார் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய யோசனை நித்திய காலமாக நிலைநிற்கும் வேதம் சொல்லுது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய யோசனை நித்திய காலமாய் நிலைநிற்கிற யோசனைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன். ஆண்டவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். நம்ம அநேக திட்டங்கள் தீட்டலாம், எண்ணங்கள் வச்சுருக்கலாம், நினைவுகளை வச்சுருக்கலாம், நோக்கங்களை வச்சுருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவரே, நான் என்ன சில முயற்சி தோல்வி விட்டுருக்கலாம், வெற்றி அடையாதபடிக்கு இன்றைக்கு வேறு என்ன செய்யலாம், உயர்வு பெறும்படி, உயர்வு உண்டாகும்படி சில காரியங்கள் நம்ம அநேக முயற்சி எடுக்கலாம். படிப்பு காரியங்களில், குடும்ப காரியங்களில், திருமண காரியங்களில், வீடு கட்டுமான காரியங்களில், நமக்கு வர வேண்டிய பணங்கள், அது மட்டும் இல்லை சில பொருட்கள் விற்கப்படுகிறது, வியாபாரத்தில், தொழிலில் அநேக எண்ணங்கள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தருடைய யோசனை, மனிதர்களுடைய எண்ணங்கள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மனசில் அநேக எழுகிற எண்ணங்கள் அநேகம், ஏராளம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய திட்டமே, ஆண்டவருடைய திட்டமே நிலைத்து நிற்கும் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியில் தேவனுடைய திட்டமேன்னு வேதம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் இந்த 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு காரியம் இருக்குது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். இங்கே யோசனை யாருடைய யோசனை? யோசேப்போட யோசனை. மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசனை, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு ஏன் அவர் தள்ளிவிட மனதாக இருந்தார் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் வசனம் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வர முன்னே அவர் பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டு, இந்த காரியங்களை யோசேப்பு சிந்திச்சு கொண்டிருக்கார், நினைச்சு கொண்டிருக்கிறாரு, யோசனையாக இருக்கிறார். அவருடைய யோசனையை தேவன் அறிந்தார். அந்த யோசனை பாருங்கள், அவருடைய யோசனை நம்ம தள்ளிவிட்டுடலாம், அவளை அவமானப்படுத்தாதபடிக்கு அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். அவளை அவமானப்படுத்த மனதில் ரகசியமாக தள்ளிவிடலான்னு யோசனையாக இருந்தது. அவருடைய யோசனை காட்டிலும் தேவ திட்டமே நிலை நின்றுதுங்க. அன்பு தேவ ஜனமே, இந்த 19ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்க கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவ திட்டத்தை தேவ தூதன் யோசேப்புக்கு சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை, தேவ திட்டம், தேவன் செயல்படுகிற காரியங்களை தேவ தூதன் யோசேப்பு கிட்ட சொன்ன போதும் யோசேப்பு தன்னுடைய யோசனையிலேருந்து வெளியே வந்தாருங்க. இன்றைக்கி அநேக யோசனைகள், அநேக திட்டம் இருந்ததுங்க. ஆனால் தேவ திட்டம் அவர்களுடைய வாழ்வை கட்டினது. இன்றைக்கும் நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும்
அவங்க கர்ப்பவதி ஆனான்னு அவமானப்படுத்தாதபடிக்கு அவர் யோசேப்பு ஒரு யோசனை பண்ணியிருந்தார். ஆனால் தேவன் தம்முடைய யோசனையை, தம்முடைய திட்டத்தை யோசேப்புக்கு சொல்லி அந்த யோசனையை மாற்றினார். இன்றைக்கி அநேக காரியங்கள் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்ய யோசிக்கிறேன், என் தொழிலில், என் வியாபாரத்தில், என் படிப்பில், என் குடும்ப கட்டுமான காரியங்களில், என் சொந்த தொழிலில், காலேஜ் படிப்பு காரியங்கள், அநேக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே தெய்வ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சில குழப்பங்கள், சில புரியாமல் அறியாமல் இருக்குது ஆண்டவரே, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது, அநேக யோசனைகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஜெயத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் தான்ப்பா. என்னை குறித்து ஒரு தெய்வ திட்டம் இருக்கு ஆண்டவரே. நான் இவ்வளோ காரியங்களை என் வாழ்வில் உயர்வடையும்படி, வெற்றி பெறும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி இவ்வளோ காரியங்களை யோசிக்கிறேன். ஆனால் யோசேப்பு இருந்த யோசனைகளை கூட நீங்கள் அறிஞ்சு தேவனுடைய யோசனை, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அவருக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது போல் என்னை குறித்து நீங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுங்க நீங்கள் கேளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய யோசனைகள் நிலைத்து நிற்கிற யோசனைகள், உங்களையும் குறித்து என்னையும் குறித்து தேவன் வைத்திருக்கிற யோசனைகள் நிலைத்திருக்கும். அது நித்திய காலமாக இருக்கிற யோசனைகள், நோக்கங்கள், அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரே மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளோட படிப்பை குறித்து, திருமண காரியங்களை குறித்து, எதிர்கால வாழ்வை குறித்து, கர்ப்ப கனியை குறித்து அநேக திட்டங்கள், அநேக சிந்தனைகள், அநேக ஆண்டவரே நினைவுகள் ஆண்டவர் இப்படியாப்பட்ட காரியங்களை குழம்பி நிற்கலாம். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி அநேக காரியங்களை யோசித்து குழம்பி கொண்டிருக்கிறோமே. நல்ல தகப்பானே, இவ்வேளையிலையும் ஆண்டவரே அந்த இருதயத்தை பார்க்குற கர்த்தரப்பா, இருதயத்தில் உண்டாகிற எண்ணங்களை, நினைவுகளை, நோக்கங்களை, திட்டங்களை அறிஞ்சிருக்கிற கர்த்தத்தாமே ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிற நியூ ஐடியாஸை கொடுக்குற கர்த்தத்தாமே நீங்கப்பா. ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும்னு வேதம் சொல்லுதுப்பா. யோசேப்பின் யோசனையை அறிந்த கர்த்தரப்பா, தெய்வ திட்டத்தை அங்கே செய்து முடித்தீங்கப்பா. இதுதான் என்னுடைய யோசனை, இதுதான் என்னுடைய திட்டம் என்பதை அவருக்கு சொல்லும்போது அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மரியாதை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரே. தெய்வ திட்டம் ஆண்டவர் இவ்வுலகத்தில் நிறைவேறினதப்பா. தேவகுமாரன் எங்களுக்காய் வந்தீரப்பா. இன்றைக்கும் தெய்வத்திட்டம் இவ்வுலகத்தில் ஆண்டவர் எங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி அப்பா அம்மை துதிக்கிறோம். தெய்வ நோக்கம் எங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் ஒன்றே ஆண்டவரே மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே அம்மை துதிக்கிற நோக்கம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கிற நோக்கம், திட்டம், அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பாக்கியவான்களாய் இருப்பீர்களாக. God bless you. Have a blessed day.